2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் பிரம்மாண்ட வலிமையான வெற்றி கூட்டணி அமையும் என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற லட்சிய மாநாட்டில் பேசிய இபிஎஸ், அதிமுக யாரை நம்பியும் இல்லை, மக்களை நம்பியே உள்ளது என்று கூறினார். முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார், அதிமுக அறிக்கை, எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை பாரதிய ஜனதா ஒட்டி இருக்கிறது என்று சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை நம்பியும் இருந்தது கிடையாது, மக்களை நம்பி இருக்கின்றது. திமுக அதனுடைய கூட்டணியை நம்பி இருக்கின்றது. திமுகவிற்கு என்ன கொள்கை இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய இபிஎஸ், பதவிக்கும் அதிகாரத்திற்கும் வருவதற்கு எதை வேண்டுமானாலும் திமுகவினர் விட்டுக் கொடுப்பார்கள் என்று விமர்சித்தார். பாலியல் தொல்லையால் கதறும் சிறுமிகள், மாணவிகளின் அபய குரல் முதலமைச்சருக்கு கேட்கவில்லையா என்றும் எடப்பாடி பழனிசாமி வினவினார். இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசா கண்டுபிடிச்சிருக்கார். அப்பா என்று குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தும் போது கதற சத்தம், அப்பா அப்பா என்று கதறுகிறது, அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கவில்லையா? கொழும்பிலிருந்து சென்னை வந்த ஏர் இந்தியா விமானத்தில் பயணி ஒருவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக விமானி சென்னை கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு விமானத்தை பயணியின் சிகிச்சைக்காக அவசரமாக தரையிறக்கம் செய்ய அனுமதி கேட்டு தரையிறக்கம் செய்தார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் பழனி பிரதான சாலையில் தனியார் தோட்டத்தில் பற்றி எரியும் தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். பலத்த காற்றால் மலமளவென பரவிய தீயை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நீலாங்கரை அருகே பிராங்க்லின் என்பவர் ஓட்டி வந்த மகேந்திரா கார் துறைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் சாலையில் பிரபல தனியார் மருத்துவமனை அருகே சிக்னலில் நின்று கொண்டிருக்கும் போது காரின் முன்பக்க என்ஜின் பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார் மற்றும் வாகன ஓட்டிகள் துரிதமாக செயல்பட்டு தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். அரசு மானிய விலையில் வழங்கும் யூரியாவை வாங்கி கேரளாவுக்கு கடத்துவதற்காக ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் கிடோனில் பதுக்கி வைத்திருந்த 2500 மூட்டைகள் யூரியா பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பவானியைச் சேர்ந்த முகமது அலி என்பவர் கைது செய்யப்பட்டார். 11,54,000 ரூபாய் மதிப்புள்ள 185 டன் யூரியா 5 டாரஸ் லாரிகளையும் குடிமைப்பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். திருக்கோவிலூர் அருகே சிறுவர்களை வைத்து திருட்டு தொழிலில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். சுமார் 3 லட்சம் மதிப்பிலான தங்கம், வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சக்திவேல் என்பவரின் வீட்டில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதை அடுத்து அங்கு விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுவர்கள் மற்றும் 2 சிறுமிகள் மீது சந்தேகம் எழுந்தது. சிறுவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தியது. ஐயனார் என்பவர் கடன் தொல்லை காரணமாக சிறுவர்களை பயன்படுத்தி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததாக அறிந்து அதிர்ந்து போன போலீசார் ஐயனாரை கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய தமிழக வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், கற்பனை உலகத்தில் வாழ்கிறவர்கள், கஞ்சா குடிப்போர், பிளாக் டிக்கெட் விற்பவர்கள் கட்சி ஆரம்பித்துவிட்டு 1 வருடத்தில் ஆட்சியை பிடிக்கப் போகிறோம் என்று கூறுவதாக தெரிவித்தார். கற்பனை உலகத்தில் வாழ்கின்றவங்க இப்போ கஞ்சா குடிக்கிறவங்க, எல்லாம் விஷயம் இருக்கிறவங்க, டிக்கெட் பிளாக் டிக்கெட் இருக்கிறவங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு 1 வருஷத்துலேயே ஆட்சியை பிடிக்க போகிறோம். ஒருவர் எங்களுடன் கூட்டணி வேண்டும், நாங்கள் கூட்டணி சேர்த்துக்கிறோம், எவ்வளோ தைரியமாக வருகிறார்கள். நாமெல்லாம் முட்டாள்களா என்பதை நிரூபிக்கின்ற, முட்டாள்களா அறிவாளிகளா என்பதை நிரூபிக்கின்ற காலம் வரும்போது நாம் அறிவாளிகள், நாமெல்லாம் உரிமை உள்ள உணர்வுள்ளவர்கள் என்பதை நிரூபிக்கின்ற காலம் வரும்போது நிரூபிக்க வேண்டும். தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தின் புறநகர் பகுதியில் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் உமேஷ் என்பவரை 2 நபர்கள் பட்டப்பகலில் நடுரோட்டில் கத்தியால் கொடூரமாக குத்தி கொலை செய்துவிட்டு சாவகாசமாக சாலையை கடந்து செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. அவரது உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுதனர். உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பன்ருட்டியில் சாலையோரம் அமர்ந்திருந்தவர்கள் மீது வேகமாக வந்த கார் மோதியது. தாய் உயிரிழந்தார். மகன் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
துளசி என்ற மூதாட்டியும் அவர் மகன் குமார் ஆகிய இருவரும் வீட்டின் அருகில் அமர்ந்திருந்த போது வேகமாக வந்த கார் அவர்கள் மீது மோதியது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மெரினா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கு 1 லட்சம் ரூபாய் இருசக்கர வாகன பரிசாக வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே காரில் வந்த 3 பேர் பெட்டிக்கடையில் தண்ணீர் பாட்டில் வாங்கும் போது வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறில் ஈடுபட்டனர். கடையில் இருந்த கலிய பெருமாளை ஆபாசமாக பேசியதோடு பொருட்களையும் அடித்து உடைத்து சூறையாடி சென்றனர். கடை உரிமையாளரை தாக்கிய போது பதிவான சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சுற்றுச்சுவர் இல்லாத விவசாய கிணற்றுக்குள் தவறி விழுந்த வளர்ப்பு நாயை இளைஞர் ஒருவர் வேரை பிடித்தபடி கிணற்றுக்குள் இறங்கி வெளியே மீட்டு வந்தார். திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஆந்திராவைச் சேர்ந்த புதுமண தம்பதி சென்ற கார் மீது அடுத்தடுத்து 3 கார்கள் மோதியதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். டிவிபுரம் பகுதியில் சாலையின் எதிர்ப்பக்கம் இருந்த உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு மீண்டும் காரில் பயணித்த போது திருப்பதியிலிருந்து வந்து கொண்டிருந்த கார் ஒன்று புதுமண தம்பதியின் கார் மீது மோதியது. அந்த காரின் பின்னால் திருப்பதியிலிருந்து வந்த மேலும் 2 கார்கள் அடுத்தடுத்து மோதின. நில அபகரிப்பு புகாரில் சென்னை விருகம்பாக்கம் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ரவியின் தம்பி கண்ணன் கைது செய்யப்பட்டார். மதுரவாயலைச் சேர்ந்த குமரேசன் என்பவரது நிலத்தை அபகரிக்க முயன்றதாக அளிக்கப்பட்ட புகாரில் கண்ணனை போலீசார் கைது செய்தனர். இந்திய ரியல் எஸ்டேட் நிலத்தரகர்கள் சங்க தலைவராக கண்ணன் உள்ள நிலையில் அவரை அழைத்துச் சென்ற காவல்துறை வாகனத்தை மறித்து ஆதரவாளர்கள் வாக்குவாதம் செய்தனர். திருவாரூரில் நிலப்பிரச்சனையில் ஆண்கள் பெண்கள் என இருதரப்பினர் மோதிக்கொண்டனர். ராம்கே ரோடு கொடைக்கால் பகுதியில் வசித்து வரும் செந்தில் என்பவர் தனது வீட்டை ஒட்டியுள்ள 480 சதுர அடி நிலத்தை கடந்த 2015ஆம் ஆண்டு வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடம் என கூறி வந்த அதே பகுதியைச் சேர்ந்த ரத்தினம் தரப்பினர் வேலிகளை பிடுங்கி சூறையாடி செந்தில் குடும்பத்தினரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக இருதரப்பைச் சேர்ந்தவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் மத்திய அரசின் நிதி கிடைக்காததால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் பள்ளிக்கல்வி அதிகாரிகள் சந்தித்து விளக்கம் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக கையாள்வதா அல்லது கூட்டணி கட்சித் தலைவர்களிடம் பேசி நடவடிக்கை மேற்கொள்வதா என்பது குறித்து முதலமைச்சருடன் பேசி துணை முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று தெரிவித்தார்.